ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய விண்ணப்பத்துக்கான சூப்பரான அப்டேட்லாம் கிடச்சிருக்கு. புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக அமைச்சர்கள் சொன்ன முக்கிய தகவல் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது ஜூன் மாதம் முதல் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் அச்சடிக்கப்பட்டு டோக்கன் வழங்கி புதிய விண்ணப்பம் கொடுக்க போகிறாங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில். அதுக்கான அஃபிஷியல் தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றியான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் புதிய விண்ணப்பம் எப்படி ஃபில்அப் பண்ணணும், எங்கே போய் டோக்கன் வாங்கணும், புதிய விண்ணப்பம் எப்போலேருந்து ஆரம்பிப்பாங்க, எந்த டேட்லேருந்து ஆரம்பிப்பாங்க, அப்ளிகேஷன் எங்கே போய் வாங்கணும் அப்படின்ற ஒட்டுமொத்த தகவலை பார்க்க போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க, புதிய விண்ணப்பம் கண்டிப்பாக வருமா, எத்தனை பேர் புதிய விண்ணப்பத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் எத்தனை பயனாளிகள் கூடுதலாக இந்த ஸ்கீமில் சேர்க்க போகிறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,16,00,000 பயனாளிகள் இந்த ஸ்கீமில் சேர்ந்து ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட மாதம் 1000 ரூபாய் அப்படின்ற விதத்தில் அவங்களுடைய வங்கி கணக்கே டேரெக்டாக செலுத்த போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 9,000 இது வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க 9 தவணை அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மேல்முறையீடு செஞ்சவங்களோட நிலைமை என்ன இருக்குது, நிராகரிக்கப்பட்ட எஸ்எம்எஸ் வந்தால் எப்படி இருக்கும், பர்சனலுக்கு மற்றும் கலாய்வு ப்ராசஸில் இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட மெசேஜ் வரும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கறது சம்மந்தமான ஒரு கிரேஸ் பாயிண்ட்டாக 2 பாயிண்ட்டை இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை தயவு செய்து ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் சிறப்பாக செயல்பட போகுது அப்படின்றது சம்மந்தமாக தமிழக அரசு மூலமா ஒரு முக்கியமான அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அந்த அரசாணை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் செக், அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட் திரும்ப ரன் ஆயிருக்கு. நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். அதனால் தயவு செய்து புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ண போகிறவங்களும் ஏற்கனவே மேல்முறையீடு பண்ணிட்டு வெயிட் பண்ணுறவங்களும் பணம் யாராருக்கெல்லாம் வராது இருக்கோ அவங்க எல்லாமே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா அமைச்சருக்கு கொடுத்த தகவலும் அது மட்டும் இல்லாமல் புதிய விண்ணப்பமான டீட்டெயிலான அப்டேட்டும் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே காஞ்சிபுரத்தில் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தார் சிறப்பாக அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 1 கோடி பயனாளிகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்திலே 1000 ரூபாய் கிடச்சின்னு வருது அப்படின்னு சொல்லலாம். இப்போ லாஸ்ட்டாக போனால் மே மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 தவணைக்கு மேலே பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 9 தவணை இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா 10வது தவணையே வரப்போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல் கிடச்சிருக்கு. ஜூன் மாதம் 15ஆம் தேதி உங்களுக்கான பணம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் புதிய விண்ணப்பம் புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்க, புதுசாக திருமணம் ஆனவங்க, ஏற்கனவே 6 மாதமாக 8 மாதமாக அப்ளை பண்ணாத வெயிட் பண்ணுறவங்க, ஏற்கனவே முகாம் மூலியமாக அப்ளை பண்ணாத தவற விட்டவங்களுக்கு எல்லாருமே புதிய விண்ணப்பமும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அமைச்சர்கள் டீட்டெயிலான தகவல் சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் தயார் நிலையில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் எளிதாக முடியும் அப்படின்றத நம்ம தரப்புலேருந்து டீட்டெயிலாக சொல்லிக்கிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் நிறைய பேர் வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம சேனல் பொறுத்த அளவுக்கு ரெகுலராக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட அப்டேட் எல்லாமே போட்டு வரும். அதன் வாயில பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக ஜூன் மாதம் கிட்டத்தட்ட 2,30,000 பயனாளிகள் சேர்க்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருக்கு. அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாவே தெரியும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேலும் 2,30,000 பெண்கள் இணைக்கப்பட திட்டம். புதிய பயனாளிகளை இணைப்பதற்கு விண்ணப்பங்கள் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும் என திட்ட அதிகாரிகள் தகவல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே நடைபெற போது அச்சிட போகிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அச்சிடுறதுக்கான ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டோக்கன் அச்சிடுறதுக்கான வேலைகளும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட இன்றைக்கி லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லலாம். ஜூன் மாதம் முதல் வாரத்திலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் லோக்சபா தேர்தலுடைய ரிசல்ட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஜூன் மாதம் 2வது வாரத்திலேருந்து உங்களுக்கான ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். கிட்டத்தட்ட 2,30,000 பெண்களுக்கு புதிய விண்ணப்பம் கொடுத்து அவங்களுக்கான சேங்ஷன் பண்ண போகிறாங்க. அதுக்கு மேலே கொடுப்பாங்க. யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவங்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே சேங்ஷன் ஆகும். கண்டிப்பாக யாராவது அப்ளை பண்ணாத இருந்தீங்கன்னா அல்ல புது ரேஷன் கார்டு வாங்கணும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம சேனல்லே அப்டேட்டில் சொல்லியிருக்கோம். அதனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிரேஸ் பாயிண்ட்டாக நிறைய பாயிண்ட் கொடுத்துருக்கோம். கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுக்கான தகவல் பார்த்தீங்கன்னா அமைச்சர்களே ஏற்கனவே டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. அந்த அமைச்சர்கள் சொன்ன தகவலையும் நம்ம சேனல்லே ஏற்கனவே அப்டேட்டாக போட்டிருப்போம். இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சட்டப்பேரவை நடந்தபோது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சாரும் டீட்டெயிலாக ஒரு பேச்சை சொல்லியிருந்தார். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்காதவர்கள் புதிதாக விண்ணப்பிக்கலாம், அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது முகாம் மூலியமாக ஏற்கனவே அப்ளை பண்ணாத தவற விட்டவங்களுக்கு திரும்ப முகாம் நடத்துவோம் அப்படின்னு புதிதாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற வாய்ப்பு உருவாக்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு தகுதியான பயனாளிகளும் வாய்ப்பை விடுபட்டு விடக்கூடாது என்பதில் அரசு கவனமாக செயல்பட்டு வருகிறது அப்படின்றத டீட்டெயிலாக அரசு தரப்புலேருந்து அவங்க சட்டப்பேரவையிலே பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் டீட்டெயிலாக பேசியிருந்தார். அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா
டீட்டெயிலாக நிறைய அப்டேட்டும் வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து 90% பயனாளிகளுக்கு வந்து போய் சேர்ந்துச்சு அப்படின்ற ஒரு அப்டேட்டும் ஒரு சில டைம் வந்து விட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து யாரெல்லாம் வந்து பணம் வராத இருக்குதோ அவங்களுக்குலாம் வந்து இன்னும் 2-3 மாதத்தில் வந்து மேல்முறையீடு செஞ்சுட்டு கலாய்வு செஞ்சுட்டு வராத இருந்தோ அவங்களுக்குலாம் 2-3 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் அப்படின்ற மாதிரி லோக்சபா தேர்தல் அறிக்கையில் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் தங்கம் தென்னரசாரும் வந்து மகளிர் உரிமை தொகைக்கான இது வரைக்கும் வந்து விண்ணப்பிக்காதவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். ஜனவரி மாதமே வந்து புதிய விண்ணப்பம் வரதா வந்து இருந்தது. ஆனால் ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் ஏன் வரலனா, ஜனவரி மாதம் பொறுத்தளவு கிட்டத்தட்ட வந்து 2 லட்சம் பயனாளிகளை வந்து புதுசாக பொங்கலை முன்னிட்டு சேர்த்துருந்தாங்க. அது எதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 11,85,000 பேர் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க இந்த ஸ்கீமில். அந்த 11,85,000 பேரில் தகுதியானவங்களுக்கு 2 லட்சம் பேருக்கு புதிய பயனாளிகளாக வந்து சேர்த்து ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம் 1000 வந்து கொடுத்துட்டு வந்தாங்க. அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் ரெகுலராக வந்து வாங்கிட்டு வராங்க. அதனால் அந்த கலாய்வு ப்ராசஸ் பெருசாக மேல்முறையீடு ப்ராசஸ் எல்லாமே வந்து அதிகாரிகள் நடத்தப்பட்டு வந்ததுனால புதிய விண்ணப்பம் வந்து செயல்படாத போனது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து லோக்சபா எலெக்ஷன் வந்துருச்சு. இப்போ எலெக்ஷன் ஃபுல்லாக நடந்து இப்போ ரிசல்ட் வந்து வரப்போகுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அமைச்சர்கள் மூலியமாக வந்து நமக்கு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சாரும் அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் தங்கம் தென்னரசும் டீட்டெயிலாக வந்து சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து புதிய விண்ணப்பம் வந்து வரும். அதனால் வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. புதிய விண்ணப்பம் என்ன டேட்டில் வந்து எப்போ வந்து வரும் அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே கூடிய விரைவில் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். அதனால் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கான புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்ற உறுதிப்படுத்தும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக தாசில்தார் பணியிடங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதாவது வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சிறப்பாக வந்து செயல்படணும். இனிமேட்டு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அதிகாரிகள் இல்லாத வந்து நிற்கக்கூடாது. எல்லா கலாய்வு ப்ராசஸ், பரிசீலனை ப்ராசஸ் எல்லாமே வந்து சிறப்பாக வந்து செயல்படணும் அப்படின்ற நோக்கத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா 8 தாசில்தார் மற்றும் 101 துணை தாசில்தார் பணியிடங்களை உருவாக்கியிருக்காங்க. ஏற்கனவே வந்து இந்த பணியிடங்கள்லாம் வந்து இல்லாத இருந்தது. இப்போ வந்து 8 தாசில்தார் அது மட்டும் இல்லாமல் 101 துணை தாசில்தார் பணியிடங்களை வந்து உருவாக்கி தமிழ்நாடு அரசு வந்து அரசாணை வெளியிட்டுள்ளது. இதன் மூலயமா பணியிடங்கள் ஃபுல்லாக வந்து நிரப்பின்னு வராங்க. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் யாருக்கெல்லாம் வந்து வராது இருக்குதோ அவங்களுடைய மனு வாங்கி அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய டேட்டா எல்லாம் போகும். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிங்கன்னா இவங்க டேரெக்டாக வந்து பர்சனலிங் ப்ராசஸ், கலாய்வு ப்ராசஸ்லாம் வந்து முழுமையாக கொடுப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பணம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. புதிய விண்ணப்பம் மாறும்போதும் இந்த பணியாளர்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பணியிடங்களை வந்து உருவாக்கி வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த துணை தாசில்தார் இவங்களோட மூலமாக உங்களுடைய விண்ணப்பம் வந்து போய் சேர்ந்து கண்டிப்பாக உங்களுக்கான பணம் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ஏற்கனவே வந்துச்சு. தமிழ்நாடு முழுக்க 1,06,00,000 பேருக்கு வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெறதா வந்து அப்டேட்டாக வந்து கிடைச்சிருந்தது. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணவங்க அப்ளிகேஷன்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆனதுக்கப்புறம் 1,16,00,000 பேருக்கு மேலே வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரெகுலராக வந்து 1000 வந்து வாங்கி வராங்க அப்படின்ற தகவலும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து இந்த ஸ்கீம் வந்து புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதாவது வந்து புதிய விண்ணப்பம் உருவாக்கி தர போகிறாங்க. திரும்ப வந்து சிறப்பாக வந்து செயல்பட போகுது அப்படின்ற நோக்கத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான அஃபிஷியல் வெப்சைட் KMUT அப்படின்ற வெப்சைட் வந்து கண்டிப்பாக வந்து திரும்ப வந்து சூப்பராக வந்து செயல்பட ஆரம்பிச்சிச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு 12 டிஜிட் நம்பரை வந்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன நிலைமையில் வந்து இருக்குது. அதாவது வந்து இப்போ நீங்கள் புதுசாக வந்து அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஏற்கனவே வந்து ஈஸியாக எப்படி வந்து செக் பண்ணிங்களோ அதே போல் வந்து செக் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஒரு 2 மாதம் வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஒழுங்காக வந்து செக் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் வந்து அதை வச்சு நிறைய பேர் வந்து மேல்முறையீடு வந்து பண்ணியிருந்தாங்க. இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மீதி பேருக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகல. இப்போ மறுபடியும் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட KMUT அஃபிஷியல் வெப்சைட் வந்து திரும்ப வந்து ஒர்க் ஆகுது. உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு OTP வர வச்சு அதே ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு OTP வரும். அந்த OTP என்டர் பண்ணதுக்கப்புறம் செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோ வேணா வந்து கேளுங்க கமெண்ட் பாக்ஸில், கண்டிப்பாக டீட்டெயிலாக வந்து போடுறேன். ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை வேணா வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். இல்லை டீட்டெயிலான வீடியோ வேணா அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் TNinfo360 கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். www.tninfo360.com அப்படின்ற வெப்சைட்டில் டீட்டெயிலான ஆர்டிகல் வந்து இருக்கும். ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணி லிங்க் ஓப்பன் ஆகலாம். நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்கிற லிங்க் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் புதிய விண்ணப்பம் சம்பந்தமான டீட்டெயிலான நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அதில் இருக்கும். அதனால் ஒரு ஆர்டிகளும் வந்து www.tninfo360.com அப்படின்ற நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டம், அடுத்து வந்து கலைஞரின் இலவச வீடு வழங்கும் திட்டம். அதாவது வந்து இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். யாரெல்லாம் பார்க்காத இருக்கீங்களோ அந்த வீடியோ வந்து போய் பாருங்கள். கலைஞரின் இலவச வீடு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்ற பேரில் வந்து இலவச வீடு திட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். அதெல்லாம் டீட்டெயிலாக வந்து வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் www.tninfo360.com அப்படின்ற டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன், டேரக்ட் வெப்சைட் லிங்க். அந்த வெப்சைட்லேயும் வந்து போய் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆர்டிகல் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி புதிய அப்ளிகேஷன் தான் வந்து இருக்கும். ஏற்கனவே வந்து முகாம் மூலியமாக வந்து கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதே போல் தான் வந்து இருக்கும்.
இருக்கும். எடுத்து வர வேண்டிய ஆவணம் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, மின் கட்டண ரசீது, நியாய விலைக் கடையில் வந்து உங்களுக்கான டோக்கன் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வங்கி கணக்கு விவரம் இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஃபார்மை வந்து டீட்டெயிலாக வந்து ஃபில் பண்ணிடலாம். முக்கியமாக ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, மின் கட்டண ரசீது, வங்கி கணக்கு விவரம் இது எல்லாமே வந்து கொடுக்கணும். உங்களுடைய ஆதார் எண் பொறுத்த அளவுக்கு இதில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பெயர் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். குடும்ப அட்டை எண்ணும் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருமணமானவரா, திருமணம் ஆகாதவரா, அடுத்தது வந்து வங்கி கணக்கு விவரம், உங்களுடைய நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கீங்களா, வாடகை வீட்டில் இருக்கீங்களா, என்ன மாவட்டம், வங்கி கணக்கு விவரம் பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க்ல இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்டே வந்து கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கிறது வேறு பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கும். ஆனால் அப்ளிகேஷனில் கொடுக்குறது வேறு பேங்க் அக்கௌண்ட்டாக வந்து கொடுப்பீங்க. நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுக்குற பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக பணம் வராது. உங்களுடைய ஆதார் கார்டில் பெனிஃபிஷியரி மூலயமா அதான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகிற பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வந்து பணம் 1000 ரூபாய் வந்து கேட்கும். இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாதுங்க. நம்ம சேனலில் மட்டும்தான் வீடியோவில் வந்து இது அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்கோம். உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் பிரைமரியாக வந்து லிங்க் ஆயிருக்குன்னு பாருங்கள். அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வந்து ரெகுலராக வந்து ஏறின்னு வரும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் பொறுத்த அளவுக்கு நிறைய பேர் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகுது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இன்ன வரைக்கும் வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகாத வந்து இருக்குது. கலாய்வு ப்ராசஸில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்ற அப்டேட்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டவங்க எல்லாம் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. மேல்முறையீடு பண்ணவுக்கான எஸ்எம்எஸ் வந்து வரல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அந்த எஸ்எம்எஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எப்படி வந்து வரும்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா மகளிரின் உரிமை திட்டத்தில் உரிமை தொகைக்கான உங்களுடைய மேல்முறையீடு விண்ணப்ப எண் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் மேல்முறையீடு அதை வந்து இ-சேவையில் வந்து பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு விண்ணப்ப எண் வந்து வந்திருக்கும். அந்த விண்ணப்ப எண் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு திட்ட விதிமுறைகளின்படி நிராகரிக்கப்பட்டுள்ளது உங்களுடைய விண்ணப்பம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. காரணம் என்னன்னா என்ன காரணத்தால் வந்து நிராகரிக்கப்பட்டதோ அந்த காரணத்தை முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணத்தால் இவங்க மேல்முறையீடு பண்ணி வந்து நிராகரிக்கப்பட்டிருக்காங்கன்னா முக்கியமாக வந்து உங்களுடைய குடும்பத்தில் 4 சக்கர வாகனம் உள்ளது என்பது கலாய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதாவது வந்து கலாய்வு செஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுடைய அப்ளிகேஷனே அவங்க நிராகரிக்கப்பாங்க. நீங்கள் மேல்முறையீடு பண்ணிவிட்டு உங்களுடைய கலாய்வு ப்ராசஸ் மேல்முறையீடு பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து கலாய்வு பண்ணாத வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தாங்கன்னா மறுபடியும் வந்து நீங்கள் வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து மனு கொடுக்கலாம். இது போல் வந்து யாராருக்கெல்லாம் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு, யாரெல்லாம் மேல்முறையீடு பண்ணிவிட்டு பணம் வராது இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கான தெளிவான வீடியோ வந்து அடுத்த வீடியோ வந்து இல்லை அதுக்கு அடுத்த வீடியோ வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கும். நீங்கள் ஒரு டவுட்டும் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கு உடனடியாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறது தயாராக இருக்கும். நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான். நிறைய பேர் வந்து அந்த கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து பணம் 1000 ரூபாய் வந்து திரும்ப வந்து பெற்றிருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் வந்து அப்ளை பண்ணி பெற்றிருக்காங்க. மேல்முறையீடு நம்ம வந்து 11,85,000 பேர் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்து இ-சேவையில் வந்து மேல்முறையீடு பண்ணி அவங்களுக்கான பணமும் வந்து ஜனவரி மாதம் பெற்றிருக்காங்க. அதனால் உங்களுக்கான எந்த டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் அதாவது எந்த வீடியோ கேட்டு இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேட்டாலும் உடனடியாக வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் புதிய விண்ணப்பத்துக்கான அமைச்சர்கள் சொன்ன தகவலும் அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்கோம். கடைசி வரைக்கும் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து தயவு செய்து வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக வந்து அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. யாருக்காவது வந்து இன்ன வரைக்கும் வந்து பணம் போய் சேராத இருக்கலாம், இல்லை விண்ணப்பிக்காத இருக்கலாம், அவங்களுக்கான அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை தயவு செய்து வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் வந்து இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் உடனே வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.